தளபதிக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சீமானோட கட்சியில தான் எல்லாருமே இருந்தாங்க. ஆனா அவரோட பாலிடிக்ஸ் சிலது சரி கிடையாது. ஏன்னா சீமான் வந்துட்டு அந்த காளி அம்மாவா அவங்க ரொம்ப பிலீவ் பண்ணியிருந்தாங்க. அவங்களே இந்த கட்சியில இருந்து போயிட்டாங்க. ஸோ அதனால வந்து சீமானை பத்தி இல்ல, அவரும் கொஞ்சம் கம்மியாயிட்டார். ஆமா ஆமா ஆமா, எல்லாமே அதுதானே. அரசியலை நம்ப கூடாதுன்னு அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அது வரலைன்னா கண்டிப்பா சீமான் அண்ணாக்கு தான் போட்டிருப்போம். ஏன்னா எல்லாருமே கெட்டவனுங்க தான். என்ன ஸ்டாலின் அங்கிள் வந்து மொத்தமா சுரண்டாரு, இவர் கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டு வரதுனால பிரச்சனை எதுவும் கிடையாது. ஆமா 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 ஆமா, சீமான் அண்ணாக்கு பெரிய அடி. அதனால ரொம்ப பயப்படுறாரு. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா கூட்டணி வரும்னு நினைச்சாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம எடப்பாடி அங்கிள் கூட வந்து சப்போர்ட் பண்ணாரு தளபதிக்கு. ஸோ அந்த பக்கம் கட்சி சேரணும், கூட்டணி சேரணும்னு நினைச்சாங்க. ஆனா தளபதி இப்பயும் கூட்டணியில ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. கூட்டணி வேணா தனித்து போறாருன்னு சொல்லிட்டு. ஆனா சீமான் வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க போல. அது எனக்கும் தெரியல. நான் பார்த்த வரைக்கும் வீடியோஸ் எல்லாமே வந்து தளபதிக்கும் பிஜேபிக்கும் கனெக்ஷன் மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது என்னன்னு தெரியல. ஆனா அவரும் எவ்வளவு பரவாயில்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து லீகலா வந்து நிறைய விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணாரு தளபதி அண்ணாக்கு. வந்து அவரும் ஓகே தான். பிஜேபி நல்ல கட்சி உண்மையிலே சொல்ல போனா. ஆனா என்ன, அவங்க வந்து பார்ஷாலிட்டி காட்டுறாங்க. எந்த ஆட்சியில வந்து எந்த ஸ்டேட்ல வந்து அவங்க பவர்ல இருக்காங்களோ அதுக்கு மட்டும் தான் பண்றாங்க. மிச்ச ஸ்டேட்டுக்குலாம் ரொம்ப கம்மியா பண்றாங்க. ஆனாலும் ஃபைனான்சியல் கிரைட்டீரியாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. அவங்க பிஜேபி இந்த இடத்துல ஈக்குவலா தான் இருக்காங்க. கண்டிப்பா போடுவேன், கண்டிப்பா போடுவேன். ஓ, தளபதி வந்து மு.க. ஸ்டாலினோட கூட்டணியா? அது போடுவேன். அது போடுவோம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன சொன்னா, அவங்க வந்து அந்த மத கலர் ரொம்ப மாத்துறாங்க. தளபதி வந்து கேத்தலிக்கை சேர்ந்தவங்க சொல்லி அந்த ஒரு விஷயத்த இது பண்றாங்க. அதெல்லாம் இல்லை. ஆனா போடுவேன், கண்டிப்பா போடுவேன். ஏன்னா அரசியல் வேற, மதன்றது வேற. ரெண்டுத்தையும் ஒண்ணு கலக்கவே கூடாது. அப்படி பார்த்தா ஸ்டாலின் கூட தான் ஹிந்து தான் சொல்றாங்க. ஒரு தீபாவளிக்கு விஷ் பண்ணாரா, பொங்கலுக்கு விஷ் பண்ணாரா? பூரா பாத்தீங்கன்னா அரணரத்துளைய மொத்தமாவே சுரண்டி சாப்பிடுறது இவங்க மட்டும்தான். இப்போ எல்லாருக்குமே தெரியும். திருவண்ணாமலையை வந்து அருணாச்சலமா மாத்திட்டாங்க. சோ திருச்செந்தூர்ல போற உண்டியல் காசு எல்லாமே இது பண்ணிட்டாங்க. அதை விடுங்க, தமிழ்நாட்டுல அரணத்துல இருக்க எல்லா கண்ட்ரில இருக்க கோயில இருக்க காசு எல்லாமே வந்து உருக்கி எத்தனையோ கிலோ டன், 100 கிலோ டன் தங்கம்னு நினைக்கிறேன். அதை வந்து பேங்க்ல அடமானம் வச்சு அந்த காசு சுரண்டி சாப்பிடுறாங்க. சோ இதெல்லாம் வேஸ்ட். கண்டிப்பா ஒளிஞ்சே ஆகணும். அதுதான் கண்டிப்பா. அது தெரியல. ஏன்னா இப்ப அதுதான் விஜய் அண்ணா வந்து நல்லது பண்ணாத சொல்லலாம். ஒரு மித்த நல்ல திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுங்க மொத்தமா பண்றது பார்த்தா பயம் வருது. அதனாலதான் யாருமே சேஃப்டியே கிடையாது. எவ்வளவோ பிரச்சனை நடக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரவுடிங் ஆச்சு. ஏன்னா முதல்ல வந்து கலைஞர் ஆட்சியில் இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, எல்லாமே ரவுடிங் ஆச்சு, இது ஃபுல்லா ரவுடிசம் நிறைய பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கரெக்டா ஏத்தப்பல இருக்கு. போலீஸும் ரொம்ப சரி கிடையாது. எல்லாமே கொடுத்தா நல்லா இருக்கும். ஓகே, இப்ப கரூர்ல ஒரு 40 பேர் இறந்தாங்க இல்லையா? சோ அதை பத்தி நினைக்கிறீங்க? சொல்ல போனா போனதே வேஸ்ட். எல்லாருமே போய் தானே அந்த ஊழி சத்தம் போகாம இருந்தா யாருக்கும் வந்திருக்காதுல்ல. அதனால போக கூடாதுன்றீங்க. இப்ப அவங்க வந்து பயப்படுறாங்க. கரெக்டா? இப்போ வந்து சிங்கம்னு தெரிஞ்சு யாராச்சும் மனுஷங்க போய் நின்று பேசுவாங்களா சொல்லுங்க? அவனுங்க ஜஸ்ட் அப்படிதான் அவங்க. இப்ப நீங்க நானா இருந்தா கூட சரி. இப்ப வந்து என்ன பார்த்து பயப்படுவானா, நான் அவன்கிட்ட பார்த்து நான் இது பண்ண மாட்டேன், ஸ்கேர் பண்ண மாட்டேன். ஆனா இவங்கெல்லாம் வந்துட்டு தளபதி பார்த்து பயப்படுறாங்க. அதெல்லாம் வந்து கூப்பிட மாட்டாங்க. யாராச்சும் பாம்புன்னு தெரிஞ்சு பாலுத்துவாங்களா, பட்டுன்னு பாம்பு போட்டுருவாங்க. எங்க தளபதி எப்பவுமே கெத்துதான் அது.